அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிங்கிள் விண்டோ போர்ட்டல்ல ஒரு ஃபைல் போட்டு நம்ம அவுட்புட் எடுத்திருக்கோம். நமக்கு வந்திருக்கக்கூடிய அவுட்புட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. அதாவது மேல வந்து டைட்டில் வரல, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டெரஸ் ஃப்ளோர் டீடைல் வரல, இந்த இடத்துல சைட் பிளான் கீ பிளானோடைய சரியான டீடைல்ஸ் வந்து நமக்கு எதுவுமே வரல. அதாவது என்னன்னா, நம்ம ஆட்டோகேட்ல இங்க பாத்தீங்கன்னா கீ பிளான் டீடைல் கொடுத்திருக்கோம், அதுல டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க டெரஸ் ஃப்ளோர்னு இருக்கு, மேல டைட்டில் கொடுத்திருக்கோம். ஆனா நமக்கு வந்த ரிப்போர்ட் என்னவோ அது எதுவுமே வராம இந்த மாதிரி தான் நமக்கு வந்திருக்கு. சோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்பதான் நம்ம சேனல் முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம அதுல 12,000 வந்து சார்ஜஸ் பண்ணி கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு கலர் கோடிங் வந்து பண்ணி கொடுக்கணும், ஃபைல் ப்ரிப்பேர் பண்ணி தரணும் அப்படின்னா 1500 வந்து நம்ம ஃபைல் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி கொரிஸ் இருக்கு, கொரி மட்டும் கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னா சிங்கிள் கொரிக்கு நம்ம 300 ரூபாய் சார்ஜஸ் பண்ணி கொரியுமே கிளியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம ஆட்டோகேட்ல இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு LA என்டர் அப்படின்னு அடிச்சுட்டு கண்ட்ரோல் A இது உள்ள கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் இது மாதிரி கிளிக் பண்ணீங்கன்னா நீல கலர்ல வரும். கண்ட்ரோல் A அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது ஃபுல்லா ப்ளூவா மாறினதுக்கு அப்புறமா பல்ப் ஆஃப் பண்ணுங்க. ஸோ கரண்ட் லேயரை சேர்த்து ஆஃப் பண்ணிட்டுமான்னு சொல்லுவோம், நீங்க ஆஃப் பண்ணிடுங்க. திருப்பி உள்ள கிளிக் பண்ணிட்டு 0 லேயரை மட்டும் ஆன் பண்ணிடுங்க. இப்போ 0 லேயரை மட்டும் ஆன் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ் என்டர், திருப்பியும் செலக்ட் பண்ணுங்க எக்ஸ் என்டர், திருப்பி ஒரு முறை செலக்ட் பண்ணி எக்ஸ் என்டர். 2 டைம் கொடுத்தா போதுமானது, அல்லது 3 டைமா கொடுத்து நீங்க எக்ஸ் என்டர் அப்படின்னு கொடுக்கும்போது எங்கெல்லாம் பாலிலைன் இருந்ததோ, இப்போ எங்கெல்லாம் எம் டெக்ஸ்டா இருந்ததோ அது எல்லாமே டெக்ஸ்டா மாறிடும், எங்கெல்லாம் பாலிலைன் இருந்ததோ அதெல்லாம் லைனா மாறிடும். ஸோ திருப்பி நம்ம LA என்டர் கொடுத்துட்டு எல்லாத்தையுமே ஆன் பண்ணிடுவோம். திருப்பி இதை வந்து நம்ம சேவஸ் பண்ணிட்டு ஃபைலை அப்லோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிப்போர்ட் கரெக்டா இருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து நான் திருப்பி வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்க்ரீனில் நம்பர் போடுறேன், நீங்கள் கூப்பிடுங்க. அதே மாதிரி ஃபைல் ப்ரிப்பரேஷன் பண்ணி தரத்துக்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை வந்து கூப்பிடுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து கொரிஸ் மட்டும் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து டீட்டெயில்ஸ் மட்டும் நான் போட்டுக்கிறேன், கொடுத்துட்டு சப்மிட்டு. சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு நம்ம அந்த ஃபைலை ரெடி பண்ணி கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிடுவோம். ஸோ இந்த பிளான் PDF வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம் நமக்கு எப்படி வந்திருக்குன்ட்டு. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் இல்லை, இப்போ நமக்கு டெக்ஸ்ட் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டீட்டெயில் டெக்ஸ்ட் இல்லை, இப்போ இந்த இடத்துல டீட்டெயிலுக்கான டெக்ஸ்ட் வந்திருக்கு. கீ பிளானுடைய டெக்ஸ்ட்டும் இல்லை, ஸோ நமக்கு கீ பிளானுக்கான டெக்ஸ்ட்டும் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் இந்த இஷ்யூஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.